السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 420. இந்த பாடத்தில் பாபு அதபு ஷுருபு என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 420வது பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது எவ்வாறு பானம் அருந்த வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இதற்கு முந்தைய பாடங்களில் எல்லாம் ஒரு உணவை எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லி தந்தாங்க. இந்த பாடத்தில் குடிபானங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பானங்கள் இருக்குதா இல்லையா, அந்த பானங்களை எவ்வாறு அருந்த வேண்டும், அதற்கான முறைகள் என்ன, அதற்கான வரையறைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 758வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. وعن ابن عباس رضي الله عنهما, சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். லா தஷ்ரபு வாஹிதன், ஒரே முறையில் நீங்கள் பானம் அருந்தாதீர்கள். கஷுருபில் பஈரி, ஒட்டகம் பானம் அருந்துவது போல ஒரே முறையில் நீங்கள் பானம் அருந்தாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஒட்டகம் எப்படி தண்ணி குடிக்கும்னா, அது ஒரே மூச்சில் ஒரேடியாக இழுத்து ஒரே மூச்சில் இழுத்து விடக்கூடியதாக இருக்கும். தண்ணீரை உறிஞ்சிவிடும், ஒரே இதுல உறிஞ்சிருமா. அப்ப அந்த ஒட்டகம் குடிப்பது மாதிரி நீங்களும் ஒரே மூச்சில ஒரே மாதிரி அந்த தண்ணிய ஒரு முடக்கிலேயே நீங்க குடிச்சிடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலாக்கின், என்றாலும் மாறாக, இஷ்ரபு, நீங்கள் குடிங்கள், மஸ்னா வசுலாத, 2 முறையோ இன்னும் 3 முறையோ நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள். அப்ப 2 வாட்டி இல்ல 3 வாட்டி அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் வசம்மு, இன்னும் நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். இதா அந்தும் ஷரிபுத்தும், இந்த இடத்துல இதாவுடைய அர்த்தம் அப்பொழுது அந்த ஜமானை குறிக்கக்கூடிய அர்த்தத்திற்கு வரும். அதாவது இதா அந்தும் ஷரிபுத்தும், நீங்கள் குடிக்கும் நேரத்தில், நீங்கள் குடிக்கும் பொழுது, அந்த உங்களுடைய குடிபானத்தை குடிக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க தண்ணி குடிக்க போறீங்கன்னு சொன்னா அந்த தண்ணி குடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்க குடிங்க. இன்னும் சொல்றாங்க, வஹ்மது இதா அந்தும் ரஃபஅத்தும், நீங்கள் அந்த தண்ணீரை உயர்த்தும் பொழுது, அதாவது உங்கள் வாயிலிருந்து அந்த தண்ணீரை நீங்கள் உயர்த்தும் பொழுது நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்விற்கு ஹம்து செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப தண்ணி குடிக்க போகும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும். தண்ணி குடிச்ச உடனே, தண்ணி குடிங்க எப்படி உயர்த்துவதுன்னா எப்படி, வாயில இருந்து நம்ம அந்த பாத்திரத்தை வாயில வச்ச உடனே திரும்ப அந்த எடுக்கிறோமா இல்லையா, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சு அந்த கிளாஸை வாயிலிருந்து எடுக்கிறோமா இல்லையா, உயர்த்துறோமா இல்லையா, அப்படி உயர்த்தும் சமயத்தில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. பாருங்க, ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை அவர்கள் பறைசூட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது மூச்சு விட்டு தண்ணீரை குடிக்கும் பொழுது 3 முறைகள் மூச்சு விடுவது என்பது சுன்னத் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கு. அப்ப அதுலதான் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, நீங்கள் 2 முறையோ இல்ல 3 முறையோ நீங்கள் மூச்சு விட்டு கொண்டு பின்பு நீங்கள்
பானத்தை அருந்தி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 759வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது? வான் அபி கதாதத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அவர்கள் தடை செய்தார்கள், ஐயுதனஃபஸ ஃபில் இனாஇ, பாத்திரத்தில் மூச்சு விடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்போ பாத்திரத்திற்குள்ள ஒரு பானம் அருந்தும் பொழுது அந்த பானம் அருந்தக்கூடிய அந்த பாத்திரத்தில் மூச்சு விடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப ஏன் மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ இது எல்லா நிலையிலும் சரி. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம இப்போ சேர்ந்து அருந்தும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்களா, தனியா அருந்தும் பொழுது கிடையாதா என்பதை பார்க்கும் பொழுது அப்படி கிடையாது. சேர்ந்து அருந்தினாலும் சரி, தனியாக அருந்தினாலும் சரி, சேர்ந்து அருந்தும் பொழுது என்ன பாதிப்பு இருக்குன்னு சொன்னா, நம்ம அதுல மூச்சு விடும் பொழுது நம்முடைய எச்சி அதில் கொஞ்சம் தெறித்து விடக்கூடியதாக இருக்கும். சில துளிகள் விழக்கூடியதாக அந்த சூழல் ஏற்படும். நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுல போயிடுச்சுன்னு சொன்னா அதை பிறர் குடிக்கும் பொழுது அவர்களுக்கும் அது ஒரு அருவருப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிடும். அப்ப அது ஒரு அருவருப்பத்தக்க விஷயமாகுமா இல்லையா? என்ன இவரு இப்படி எச்செல்லாம் இருக்குது இதுல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா இல்லையா? அப்ப இந்த ஒரு காரணத்தை எழுதுகிறார்கள். அப்ப சரி, ஓகே, தனியா சேர்ந்து குடிச்சாதான் இப்படி, தனியா குடிச்சா அந்த பிரச்சனை கிடையாதா, நம்ம மூச்சு விட்டுக் கொள்ளலாமான்னு கேட்டா அதுலயும் பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோமா இல்லையா சயின்ஸ்ல, அதாவது நம்முடைய மூச்சு வெளியேறக்கூடிய மூச்சு என்பது அது ஒரு விஷக்காற்று மாதிரிதான். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை சுவாசிச்சு திரும்ப நம்ம விட்டு வேறு ஒரு காற்றை தான் நம்ம சுவாசிக்கணும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப நம்ம மூச்சு விட்டு அதே காற்றை சுவாசிக்கும் பொழுது அது கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படக்கூடிய அது ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு காற்றாக இருக்கும். அப்ப அது அப்படிப்பட்ட காற்று நம்ம அந்த பாத்திரத்திலே விட்டுட்டு அந்த பாத்திரத்துல நம்ம அப்படியே குடிச்சோம்னு சொன்னா அதனுடைய இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ், அந்த கிருமிகள் எல்லாம் நம்ம இடத்துல நம்முடைய வயிற்றுக்குள்ள செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அதனாலையும் இப்படி மூச்சு விட்டு குடிக்க கூடாது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் இப்னுல் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு சேர்ந்து குடிக்கும் பொழுது அந்த மூச்சு விட்ட ஒரு பாத்திரம் இருக்குது, நம்ம ஒரு மூச்சு விட்டுட்டு அந்த பாத்திரத்தை மற்ற நபர்களுக்கு கொடுப்பது என்பது ஹராம் என்று சொல்லித் தருகிறார்கள். எப்படி? அதை தெரிவிக்காவிட்டால் அது ஹராமாகிவிடும். அப்பா, நான் இந்த பாத்திரத்தை தண்ணி குடிச்சேன், தண்ணி குடிக்கும் பொழுது என்னுடைய மூச்சு கொஞ்சம் விட்டுட்டு அந்த பாத்திரத்துல, அப்ப மூச்சு விட்டதுனால நீ இதை மன்னிச்சுக்கப்பா, முடிஞ்சா அந்த தண்ணியை குடிப்பா, இல்லைன்னா குடிக்காதப்பா என்று தெரிவிச்சிடணும். தெரிவிக்காமல் நம்ம மூச்சு விட்டுட்டோம், அவருக்கு என்ன தெரியவா போகுது அப்படி ஏமாத்தணும்னு சொன்னா அவரை ஏமாற்றியது அது ஒரு குற்றம், அது ஹராமாகும். இந்த செயல் என்பது ஹராமாகும் என்று இப்னுல் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல இன்னொரு கேள்வி வைக்கலாம், சரி ஒரே மூச்சுல குடிக்கலாமா என்று கேள்வி வைக்கலாம். அப்போ மூச்சு விடுவதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்காங்க. அப்போ ஒரே மூச்சுல மொத்தமா குடிச்சிடலாமா, மூச்சே விடாம அப்படி டக்குன்னு அப்படி ஒரே முடக்க அடிச்சிடலாமான்னு கேட்டா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மூச்சு விடாமல் குடிக்கலாம் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்ப மூச்சு விடாமல் குடிக்கலாம்னா எப்படி? அதுல மூச்சு விடாம இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அப்படியே ஒரே முடக்கா குடிச்சிடலாம் தான். ஆனா என்றாலும் சில இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா அது கராஹத்தாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட செயல் கராஹத். ஏன்னு சொன்னா ஒரு ஹதீஸில் வந்து இருக்கிறது, ஒரே மூச்சில் குடிப்பது என்பது அது ஷைத்தானுடைய செயலாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரே மூச்சுல தண்ணி குடிப்பது இது ஷைத்தான் தான் பண்ணுவான். ஷைத்தான் 3 முறை எடுத்து குடிக்க மாட்டான், 2 முறைகளை குடிக்க மாட்டான். அவன் ஒரே முறையில ஒரே மடக்காக தான் தண்ணி குடிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப இது ஷைத்தானுடைய செயல். அதனால் இதை செய்யாமல் இருப்பது, தவிர்த்து கொள்ளுதல் சிறப்பு என்பதை இந்த ஹதீஸுடைய விளக்க உரையில் நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இங்க கூடுதல் செய்தியை சொல்றாங்க பாருங்க, யானி அறிவிப்பாளர் நாடுகிறார், யுத்தனஃபசு அந்த மூச்சு விடக்கூடிய அந்த இது இருக்குதா இல்லையா, மூச்சு விட்டுக் கொள்ளலாம். அந்த மூச்சு விடுவது ஃபீ நஃப்ஸில் இனாய், அந்த பாத்திரத்திலேயே, அந்த பாத்திரத்தினுடைய உயிரில், அதாவது அந்த அசல் பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளிலேயே மூச்சு விடுவதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்போ குடிக்கும் பொழுது பாத்திரத்திலேயே மூச்சு விடக்கூடாதா, பாத்திரத்திலே வெளிப்புறத்தில் மூச்சு விடக்கூடாதா, அதையா தடை செஞ்சாங்க? அப்படி கிடையாது. பாத்திரத்தினுடைய உள்பகுதியில் மூச்சு விடுவதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை இங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒரு பானத்தை எப்படி அருந்த வேண்டும்,
அது மூச்சு விடுவது என்பது தடுத்தார்கள். அப்போ ஒரு பானம் குடிக்கும் பொழுது அந்த பாத்திரத்துக்குள்ளால் மூச்சு விடுவது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்து இந்த ஹதீஸின் மூலம் விளங்குவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 4வது ஹதீஸ், இன்னும் 760வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். வான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உத்திய பிலபனின், ஒரு பால் கொண்டு வரப்பட்டது. அது ஷீப பிமாஇன், திட்டமாக அந்த பாலில் தண்ணீரில் அந்த பால் என்பது கலக்கப்பட்டதாக இருந்தது. அதாவது அந்த பால்ல தண்ணீரை கலந்துருக்காங்க, தண்ணீரில் கலக்கப்பட்ட ஒரு பாலாக இருக்குமா இல்லையா, அத்தகைய ஒரு பால் கொண்டு வரப்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப தண்ணீர்லாம் கலந்து கலக்கப்பட்ட ஒரு பால் கொண்டு வரப்படுது என்று சொல்கிறார்கள். அப்ப இதுக்கு கீழே ஒரு ஷரியாத் சட்டத்தை எழுதுறாங்க. இப்படி பாலை நம்ம தண்ணீரை ஊத்தி கொடுக்கலாமா, இதனுடைய சட்டம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, இது சாதாரணமான சில நபர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம அந்த பாலில் தண்ணியை ஊற்றி அவருடைய அனுமதியோடு கொடுத்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க. அதுவே ஒரு வியாபாரத்தில் ஒரு பாலை விற்கும் சமயத்தில் அந்த பாலில் தண்ணீரை கலப்பது என்பது அது ஒரு ஹராமான செயல் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹதியாவாக, ஒரு ஹிபத்தாக தான் வருது, ஒரு அன்பளிப்பாக வருது. அதனால அவங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த வறுமையின் காரணமாக அவர்கள் அந்த பால் கொடுத்தவர் தண்ணீரை கலந்து கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சமயத்துல வான் யமீனிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலதுபுறத்தில் அராபியுன், ஒரு கிராமவாசி என்பவர் இருந்தார். வான் யசாரிஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடதுபுறத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ வலதுபுறத்துல ஒரு கிராமவாசி, இடதுபுறத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அப்பொழுது ஷரிப, அந்த கலக்கப்பட்ட தண்ணீரில் கலக்கப்பட்ட அந்த பாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தினார்கள், குடித்துவிட்டு சும்ம பிறகு அத்தல் அராபிய, அந்த கிராமவாசியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அப்போ இந்த ஹதீஸுடைய ஒரு விஷயத்தை விளங்கணும். இடதுபுறத்தை உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி பார்த்தா ஒரு உயர்ந்த இந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள். அப்ப அதனால அவர்களுக்கு கொடுப்பதுதான் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். பதவியாலும் சரி, முஹப்பத்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்ப அவங்கள்ட்ட கொடுக்காம எதனால அந்த கிராமவாசி இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாலை கொடுத்தார்கள். இந்த ஷரஹ்ல கூடுதல் இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்க. இந்த சபையில மொத்தம் 3 பேர். வலதுபுறத்துல அந்த கிராமவாசி, இடதுபுறத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர் எதிராக சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன செஞ்சாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த உடனே தன்னுடைய மனசுல சொல்லிக் கொண்டார்களாம், இது அபூபக்கர் இல்ல, அபூபக்கருக்கு கொடுக்காமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண கிராமவாசி கொடுக்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதில் நினைத்து கொண்டார்களாம். அப்ப அந்த சமயத்துல வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐமனு ஃபல் ஐமனு, வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் அவர்தான் சிறப்பு. அதாவது வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவருக்கு முதலாவது கொடுப்பதுதான் சிறந்த ஒரு காரியம். அதனால்தான் நான் இத்தகைய செயலை செய்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அப்போ இதன் மூலமா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வலதுபுறத்தை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல இப்படிப்பட்ட செயலை செய்தார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கு. சொல்றாங்க பாருங்க, கௌலுஹு ஷீப, அந்த ஷீப என்ற அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லாகிறது. அதாவது ஹுலித்த, கலக்கப்பட்டது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப பார்த்தோமா இல்லையா, ஷீப பிமாஇன், அப்போ தண்ணீரில் கலக்கப்பட்ட பால். அப்ப அத்தகைய அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடதுபுறத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தும் தன்னுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசி அந்த பாலை கொடுத்தார்கள். அப்ப வலதுபுறத்தினுடைய மகிமையை இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு. அடுத்தபடியாக பாருங்க, 5வது ஹதீஸ், இன்னும் 761வது ஹதீஸ்.
இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது? வான் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் என்பவருடைய மகனான சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உதிய பி ஷராபின், ஒரு முறை ஒரு பானம் என்பது, ஒரு குடிபானம் என்பது கொண்டு வரப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல. அப்பொழுது ஃபஷரிப மின்ஹு, அந்த குடிபானத்திலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்தினார்கள். அப்பொழுது வஅன் யமீனிஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலதுபுறத்தில் குலாமுன், ஒரு சிறுவர் என்பவர் ஆகியிருந்தார். வஅன் யசாரிஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடதுபுறத்தில் அஷியாஹுன், சில வயது முதிர்ந்தவர்கள் ஆகியிருந்தார்கள் என்று சொல்லித்தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஒரு பானம் வருது, ஒரு குடிபானம் வருது. வலதுபுறத்தில் யார் இருக்கிறா? ஒரு சிறுபையன் இருக்கிறாரு. இடதுபுறத்தில் யார் இருக்கிறா? ஒரு பல ஷேகுமார்கள், அதாவது வயது முதிர்ந்த பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்பொழுது ஃபகால லில் குலாமி, அந்த சிறுவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதஅதனுலி, எனக்கு நீ அனுமதி கொடுப்பாயா? அன்னுஅதிய ஹாஉலாய், இந்த பெரியவர்களுக்கு, இந்த ஷேகுமார்களுக்கு, அந்த வயதானவர்களுக்கு நான் இந்த குடிபானத்தை கொடுப்பதை நீ எனக்கு அனுமதி கொடுப்பாயா என்று கேட்டார்கள். அப்பா, இடதுபுறத்துல எனக்கு அருகாமையில பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க, நீ அனுமதி கொடுத்தன்னு சொன்னா இந்த குடிபானத்தை நான் அவரிடத்துல கொடுக்கலாமான்னு கேட்கிறேன். அப்போ ஃபகால குலாம், அப்பொழுது அந்த சிறுவர் சொன்னார், லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக இல்லை யா ரசூலல்லாஹ், என்னால கொடுக்க முடியாது யா ரசூலல்லாஹ். லா உஸிரு பி நஸீபி மின்க அஹதன், உங்களிடம் இருந்து உள்ள என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அஹதன், ஒருவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ். உங்களிடம் பானத்தை முதலாவது வாங்கி குடிப்பது நானாக தான் இருக்க வேண்டும். அந்த நசீப, அந்த வாய்ப்பை, அந்த உரிமையை நான் எப்படி மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பேன்? அதனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சிறுவர் சொல்லக்கூடியவராக இருந்தாராம். அப்பொழுது ஃபதல்லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடிபானத்தை வைத்தார்கள். ஃபீ யதிஹி, அந்த சிறுவருடைய கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடிபானத்தை வைத்து விட்டார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை சொல்லித் தராங்க. இப்ப பாருங்க, இன்னும் சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க. கௌலுஹு தல்லஹு, தல்லஹு என்ற அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லாகிறது. அதாவது வலஅஹு, அதை அவர் வைத்து விட்டார் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்ப மேல நம்ம அந்த அர்த்தம் தான் கொடுத்தோம். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஹாதல் குலாமு, இன்னும் இந்த சிறுவராகிறவர், ஹுவ அவராகிறவர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை, கூடுதல் செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். இப்ப அவங்கதான் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிருந்து வாங்கி கொண்டார்கள், அந்த பானத்தை வாங்கி கொண்டார்கள் என்பதை சொல்கிறார்கள். அப்போ இங்கு சில விளக்கங்களை எழுதுகிறார்கள். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இங்க ஒரு கேள்வி வரும். இந்த பாடத்துல வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவரிடத்தில், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டார்கள், அப்படித்தானே? ஆனா இதற்கு முந்தைய ஹதீஸும் இதே கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் தான் கிட்டத்தட்ட. அந்த கிராமவாசி வலதுபுறத்திலிருந்தும் அனுமதி கேட்காம அவர்கிட்ட உடனே கொடுத்துட்டாங்க. ஆனா இங்கு அனுமதி கேட்க காரணம் என்ன? அப்ப அவங்கள்ட்ட அனுமதி கேட்காம இருந்த காரணம் என்ன, இவர்கிட்ட அனுமதி கேட்ட காரணம் என்ன என்பதற்கான காரணத்தை இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. முன்னால் அனுமதி கேட்காமல் இருந்ததற்கு காரணம், அவர் ஒரு கிராமவாசி, ஷரியாத்தை அறியாத, இஸ்லாத்தை பற்றிய புரிதல் இல்லாத ஒருவராக இருந்தார். அதனால அவங்களுக்கு எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு, அப்ப அது அறியாமல் உள்ளவர்களுக்கு நமக்கு கேள்வி கேட்கலாம் கஷ்டப்படுத்த தேவையில்லை, அவர் விருப்பத்துக்கு அவருக்கே முதலாவதாக முன்னுரிமை வழங்கி விடுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு அந்த கிராமவாசி கொடுக்க காரணம் அதான். கேள்வி கேட்காம கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. ஆனா இங்க கேள்வி கேட்ட காரணம், இவங்க யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப திறமைசாலி, சின்ன வயசுலேயே இஸ்லாத்தை நன்கு புரிந்தவர்கள், கிட்டத்தட்ட ஷேகுல் ஹதீஸ் மாதிரி ஹதீஸை கரைத்து குடித்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதரப்பட்ட ஹதீஸை அறிவித்தவர்கள் இவர்கள். அவ்வளவு அறிவுபூர்வமான, அதற்கு காரணமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருடைய துஆவை பெற்ற ஒரு குழந்தையாக இருந்தார்கள். அப்போ அவ்வளவு அறிவு பக்குவமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்க காரணம் இதான். அவர்கிட்ட புரிதல் என்பது இருந்துச்சு. அதனால இவர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பி பின்பு கொடுத்தார்கள் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது.
இப்போ இப்ப அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லித்தராங்க. இங்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய சிறிய தந்தையினுடைய மகன், அதாவது ரொம்ப நெருங்கிய உறவினர் இல்லையா? அப்போ நெருங்கிய உறவினர் என்பதன் காரணமாகவும் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய இடதுபுறத்துல நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய உறவினர்கள் நிறைய இருந்தார்கள். அப்ப அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக தான், அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இடத்தில் அன்வருடைய கையில் அவர்கள் இந்த வானத்தை கொடுத்தார்கள் என்றும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் வலது பக்கம் கொடுப்பதுதான் சுன்னத். வலதுபுறத்தில் இருப்பவர்களை தான் முன்னுரிமைப்படுத்துதல் சுன்னத் என்பதை அங்கு இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக, அவர்களுக்கு கற்றுத்தரும் விதமாக தான் அவர்கள் கற்றுத்தரும் என்ற இரண்டாவது காரணத்தோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்தார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு முஸன்னிஃப் அவர்கள் இந்த கிதாபினுடைய ஆசிரியர் அவர்கள் நமக்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய வயதானவர்களை விட்டுவிட்டு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். காரணம் என்ன? வலதுபுறத்தில் கொடுப்பது சுன்னத், வலதுபுறத்தில் துவங்குவது என்பது சுன்னத் என்பதை இங்கு அறிவிக்கும் விதமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க 112வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு கராஹத்தி ஷுர்பி மின் ஃபமில் கிர்பதி வ நஹ்விஹா வ பயானி அன்னஹு கராஹத்துன் தன்ஸீஹி லா தஹரீம் என்பதாக அமையும். இதனுடைய தலைப்புக்கான அர்த்தம் என்ன? பாபு கராஹத்து ஷுர்பி, குடிப்பது என்பது கராஹத், அருந்துவது என்பது வெறுக்கத்தக்க விஷயம் என்பதை குறித்த பாடம். எப்படி அருந்துதல்? மின் ஃபமில் கிர்பதி வ நஹ்விஹா. கிர்பத்துன்னு சொன்னா அந்த தோல் பையின்னு சொல்லலாம். தோல் பைக்கு தான் கிருபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்திரம் கிடையாது பெருசா. இந்த காலத்துல நமக்கு அலுமினிய பாத்திரம், நிறைய பீங்கா பாத்திரம்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் தண்ணி குடிக்கக்கூடியதற்கு தோல் பையை தான் உபயோகப்படுத்துவார்கள். அப்ப அதை தான் சொல்றாங்க, அந்த தோல் பையினுடைய வாயின் வழியாகவோ அல்லது அந்த தோல் பை போன்றவற்றினுடைய வாயின் வழியாகவோ குடிப்பது என்பது கராஹத்து, வெறுக்கத்தக்க விஷயம் என்று சொல்லி தருகிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தோல் பை இருக்குதா இல்லையா, அது ஒரு பாத்திரம் மாதிரி பெருசா இருக்கும். அந்த தோல் பையோ இல்ல ஒரு பாத்திரமா எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த பாத்திரத்தினுடைய வாய் வழியாக, அதாவது அப்படி தூக்கி அந்த சட்டியோட சேர்த்து குடிக்கிறது சொல்லுமா இல்லையா, பாத்திரத்தோடு குடிப்பது இருக்குதா இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அப்ப அந்த பாத்திரத்துடைய வாய் வழியாகனா அதனுடைய ஓரத்தோடு, அந்த பாத்திரத்தோடு அசல் அந்த பாத்திரத்தை வச்சே குடிக்கிறது. அப்ப அப்படி குடிப்பது என்பது கராஹத்து, அது வெறுக்கத்தக்க காரியம் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமா இருக்கு. இன்னும் சொல்றாங்க பயான், இன்னும் விளக்குதல் குறித்த பாடம், விளக்கி தருதல் என்பதை குறித்த பாடம். அன்னஹு, நிச்சயமாக அந்த செயல் என்பது கராஹத்துன், அது கராஹத்து தான் என்பதை விளக்கி தரக்கூடிய பாடம். எப்போ? தன்ஸீஹி, அதாவது அதை தவிர்த்து கொள்ளுதல் என்பது கராஹத்து, லா தஹரீமுன், அது ஹராமானது கிடையாது என்பதை விளக்கி தரக்கூடிய பாடமாக இருக்கு. அப்ப அதை தவிர்த்து கொள்ளுதல்னா என்ன? அந்த தோல் பை இருக்குதா இல்லையா, அந்த தோல் பையில குடிப்பது, அப்படியே வாயோடு எடுத்து குடிப்பது என்னது? கராஹத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்படித்தானே? அப்போ அந்த வாயோடு குடிக்கக்கூடிய அந்த சூழல், அதை தவிர்த்து கொள்ளுதல் என்பது, அப்ப அதை தவிர்த்து கொள்ளாமல் அப்படியே அதே இடத்துல குடிப்பது கராஹத்து. என்ன சொல்ல வராங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த தோல் பையில் அப்படி வாயோடு வாய் வச்சு அந்த சட்டியோடு குடிப்பது என்பது கராஹத்து தான், மற்றபடி லா தஹரீமுன், அது ஹராமானது கிடையாது, ஹராமாக்கப்பட்டது கிடையாது. அப்போ அது நம்ம கராஹத்துக்கும் ஹராமுக்கும் வித்தியாசம் இருக்குது. கராஹத்துன்னு சொன்னா ஒரு செயலை செஞ்சா பாவம் கிடையாது, அந்த கராஹத்தான செயலை செஞ்சா பாவம் கிடையாது, ஆனா செய்யாமல் விட்டா நன்மை கிடைக்கும், இதுதான் கராஹத். ஆனா ஹராம் அப்படி கிடையாது, செஞ்சா பாவம், செய்யாமல் விட்டால் ஒன்றும் கிடையாது. அப்ப இதுதான் ஹராமுக்கான ஹுக்குமாக இருக்கு. அப்ப செஞ்சா பாவம் கிடைக்கும், அது உறுதி. அப்போ அதனால தாங்க சொல்றாங்க, அப்ப இப்படி ஒருத்தவன் ஒரு தோல் பையிலேயோ இல்ல ஒரு பாத்திரத்தை அப்படியே வச்சு அருந்துட்டான்னு வைங்க, அப்படியே வச்சு சட்டியோடு சேர்த்து அவன் அருந்துகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அது ஹராமா, அவனுக்கு அது பாவமானு கேட்டா பாவம் எல்லாம் கிடையாது, அது அவனுக்கு கராஹத்து, அது அவனுக்கு கராஹத் என்ற ஹுக்குமில் அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இதன் மூலமாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுதான் இந்த பாட தலைப்பிற்கான ஒரு விளக்கம். அப்ப புரியுதுங்களா? அப்ப இப்படிப்பட்ட தோல் பையிலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ நேரடியாக வாய் வைத்து அப்படியே மொத்தமாக அருந்துவது என்பது கூடாது. அந்த தோல் பையிலிருந்து எடுத்து ஒரு சின்ன கிளாஸிலேயோ இல்ல ஒரு சிறு பாத்திரத்திலேயோ ஊற்றி குடிப்பதுதான் முறை என்பதை இதன் மூலம் கற்றுத்தருகிறார்கள். அப்ப இதை குறித்து பேசக்கூடிய ஹதீசுகளாக தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய அனைத்து ஹதீசுகளும் நமக்கு அமையக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ்.
அப்போ இத்தோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்கிறோம். இப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸ், இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி, தர்ஜுமாக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.